ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் எந்தெந்த டே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் காம்படிஷன் இருக்கும். எந்தெந்த நாளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிள் இருக்கும், எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்போ நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு நான் ஃபோர்த் டே போகிறேன், ஃபிஃப்த் டே போகிறேன், என்ன டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும், இல்லை என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறீங்க கைஸ். ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அகைன் இதுதான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வருது. இப்போ நான் சிக்ஸ்த் டே போனேன் அப்படின்னா நான் மார்னிங் போகிறேன், ஸோ எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் அதர் ரிலேட்டடாக தான் வருது. ஸோ அதனால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது எப்படி நீங்கள் 10 டேஸ்க்கு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வச்ச ப்ரொடிக்ஷன் சொல்லிட்டு 500 பேர் கூப்பிடுவாங்க. மார்னிங் 250, ஆஃப்டர்நூன் 250 சொல்லிட்டு லாஸ்ட் டைம் அப்படி நடந்துச்சு. அது மாதிரி லாஸ்ட் டைம் அதே சொல்லியிருப்பேன். 10th டேலேயே நமக்கு பிசி முடிஞ்சிருச்சு. 11th டே மார்னிங் ஃபஸ்ட்டு ஹாஃப் மார்னிங் ஃபுல்லாக கூட இல்லை, ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே நமக்கு எம்பிசியும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும் பாருங்கள், நியர்லி 10th டேவே முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் அது இல்லாமல் லாஸ்ட் டைமோட இந்த தடவை நமக்கு வேகன்சிஸ் கம்மி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், லாஸ்ட் டைம் நமக்கு 5377 இருந்துச்சு. இப்போ 4682 தான் இருக்குது. அதே மாதிரி டைப்பிஸ்ட் 3311, இப்போ 2477. ஸ்டெனோவுமே அதே மாதிரி 1176, இப்போ நமக்கு 662 ஆயிடுச்சு. ஆனால் அப்புறம் நமக்கு 9000 சில்லரை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது காரணம் ஃபாரஸ்ட் கார்டு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நிறைய போஸ்ட் ஏற்றனால தான் நமக்கு 9000 வந்திருக்கு, இல்லாட்டி கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அப்படிங்கும்போது லாஸ்ட் டைமே நமக்கு 10th டேவே பிசி அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி முடியிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் 10 டேஸ் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால தான் நான் 10 டேஸ் கவுன்சிலிங் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் லாஸ்ட் டைம் 13 டேஸ் கிட்ட வந்துச்சு. ஆனால் பட் 11லேயே முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அவங்க 10க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சு அவங்க இது பண்ணாங்க. ஆல்ரெடி நான் டே 11, டே 12, டே 13 3 எப்படி வேகன்சிஸ் ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். எப்படி வேகன்சிஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன மாதிரி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நான் இந்த கம்யூனல் ரேங்க் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த போஸ்ட் கிடைக்குமா, இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, இந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமான்னு சொல்கிறீங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு 10 டேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் போட்ட ப்ரிடிக்ஷனுமே இதெல்லாம் எப்படின்னா ஒரு 80 to 90% அந்த மாதிரி தான் கைஸ். ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சில கம்யூனல் ரேங்க்குக்கு, அதாவது சில கேட்டகரிஸ்க்கு மேபி ஏதாவது ஒரு போஸ்ட் நல்ல போஸ்ட்டே ரிசர்வ் ஆகி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பொறுங்க. இங்கே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது ஸ்டெனோவோட போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஃபுல்லாக நான் ரெவன்யூவே காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரெவன்யூ சென்னை. ஸோ சென்னையில் எஸ்சியில் ஜென்ரல் 1. ஸோ அப்படிங்கும்போது எஸ்சி அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும், நீங்கள் வேறு எந்த கம்பெனிலும் எடுக்க முடியாது. அதே மாதிரிங்க பாருங்கள், அதாவது ரெவன்யூ கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தா எம்பிசி. ஸோ நீங்கள் பிசியும் அவங்களாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் பார்க்குறோம். அந்த ஒரு இடத்துல உங்களுக்கான போஸ்ட் இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நான் லேட்டாக போகிறேன், ஸோ எனக்கு எல்லா நல்ல போஸ்ட்டும் முடிஞ்சிருமா அப்படின்றது கிடையாது. மேபி உங்களோட லக் இல்லாட்டி உங்களோட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் அந்த போஸ்ட். ஆனால் மேக்ஸிமம் பிசிக்கு ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும் கைஸ். பிசி நிறைய பேர் கேட்குறேன், எனக்கு இது கிடைக்குமா, நான் 5th டே போகிறேன், 6th டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பிசிக்கு மட்டும் கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால தான் டக்குன்னு என்னால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியல. மெயின் ரீசன் அதுதான். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதே நான் பிசி கம்யூனல் ரேங்க் அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்குறது எப்படி கேட்குறீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க் கொடுக்க மாட்டேறீங்க, வெறும் கம்யூனல் ரேங்க் மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஓவரால் ரேங்க் கொடுத்தீங்கன்னா தான் அதை வச்சு நீங்கள் எத்தனாவது நாள் நீங்கள் கவுன்சிலிங் போவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் கம்யூனல் ரேங்க் மட்டும் வச்சு கேட்குறீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி டிடபிள்யூவில் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு இந்த ரேங்க் இருக்குது, எனக்கு இந்த போஸ்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் நமக்கு விஏஓ அண்ட் ஜேஏ எப்படி நமக்கு வேகன்சி ஸ்பிட்டப் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கேன். அது மாதிரி டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டெனோ, எப்படி எல்லா வேகன்சிஸும் எப்படி எப்படி ஸ்பிட் அப் ஆகும், என்னென்ன கேட்டகரிஸ் எப்படி எப்படி எடுப்பாங்க, என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கைஸ். அதை கொஞ்சம் பாருங்கள். அப்பயும் இல்லைன்னா நான் அகைன் உங்களுக்கு ஒரு மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா இப்போ விஏஓ அண்ட் ஜேஏ அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம உமன், அதுக்கப்புறம் டிடபிள்யூ. ஸோ அவங்க 2 பேரும் பிரிச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30% போயிடும். ஏன்னா உமனுக்கு 20%, டிடபிள்யூக்கு 10%. ஸோ 70% தான் எல்லாம் எடுப்பாங்க. அதில் இன்னும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸர்விஸ் மேன் எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கிளியராக தெரியும். மேக்ஸிமம் அந்த மாதிரி நான் வீடியோ போட கூட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு முடிஞ்ச அளவு நான் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்னும் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன், இல்லை உங்களுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ அந்த வந்து ஃபஸ்ட்டு 10 days எப்படிலாம் கவுன்சிலிங் நடக்கும், என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து இது வந்து மேக்ஸிமம் இப்படி தான் நடக்கும். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இப்படி தான் நடந்துச்சு. பட் இதே தான் கரெக்டாக 100% இல்லாட்டி இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் வராது அப்படி சொல்லலை. மேக்ஸிமம் வந்து இதுதான் ப்ரிடிக்ஷன், இப்படி தான் இருக்கும் நமக்கு அந்த கவுன்சிலிங். இதுவே மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் நமக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா டே 1 டே 2. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து காமனாக எடுத்துருவாங்க. ஹை மார்க் எடுத்து ரொம்ப லோ கம்யூனல் ரேங்க்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் 1000 பேர் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல போகிறது இது, அதனால தனியாக பிரிச்சிருக்கேன். அப்புறம் 3 to 4 5 days முன்னே இது ஒரு phase 1 வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு phase 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 16 daysல இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நமக்கு டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸு, பெஸ்ட் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் உமன் மென் அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட் டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் எப்படி பார்த்து எடுக்கணும், என்ன கிரைட்டீரியா எடுக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேங்க. ஸோ எல்லாமே வந்து வீடியோ லிங்க்ல இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சாரி இவ்வளோ நேரம் உங்களுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே 1 டே 2 அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரும். ஆக்சுவலாக ரெவன்யூ வந்து ஒர்க் ப்ரெஷர் கூட இருந்தாலும் ப்ரொமோஷன் சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லி ரெவன்யூக்கு தான் ரொம்ப ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ரெவன்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் 2 தான் வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. குரூப் 4நாலும் சரி, குரூப் 2நாலும் சரி, நமக்கு வந்து ரெவன்யூ வந்து ஃபஸ்ட்டு காலியாகும். ஸோ மேக்ஸிமம் வந்து ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து நமக்கு டே 1 டே 2ல வந்து ஃபுல் டே கூட இருக்காது. டே 2 மார்னிங்லேயே வந்து காலியாகும். டே 1 மேக்ஸிமம் போயிடும். கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டே 2ல மார்னிங்கே ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். எல்லாரும் நினைப்பீங்க என்ன விஏஓ கீழே போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. விஏஓவில் வந்து ரொம்ப கெதான டிபார்ட்மெண்ட் தான் சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து தாசில்தார் மாதிரி உங்கள் கையில் தான் எல்லாத்துக்குமே வரும். ஆனால் பட் நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன், விஏஓ அப்படின்னா சின்ன விஷயம். நம்ம எந்த பஞ்சாயத்துன்னு நம்ம தான் போய் நிற்கணும். ஸோ அதனால் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க விஏஓ. அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் லெவல் பார்க்கும்போது நமக்கு வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷனை கம்பேர் பண்ணி விஏஓ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் பட் இது ஜேஆவா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் சொல்கிறத கேட்பீங்க. ஆனால் விஏவா இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தரை நீங்கள் சொல்ல வைக்கலாம். தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு கீழே ஒரு 2 members இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பொசிஷன் வைஸ் பார்த்தோன்னா நல்லா கெத்தான டிபார்ட்மெண்ட் விஏஓ. ஆனால் ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து லோ. ஆனால் விஏஓ பவர் இல்லைன்னு சொல்ல, விஏஓ ரொம்ப பவர் தான். ஏன்னா சின்ன சின்ன சர்டிஃபிகேட்டுக்கும் உங்கள் கையெழுத்து தேவைப்படும். ஸோ அப்படிங்கும்போது ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் ரூரல் விஏஓ. அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். ஆக்சுவலாக இது கூட நான் டைப்பிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரி. ஆக்சுவலாக ட்ரெஷரியும் அப்படி தான். ட்ரெஷரிலாம் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கான்டாக்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ஃபியூச்சரில் வந்து இதை நமக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். அது மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து நமக்கு டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எப்படி ப்ரொமோஷன் லெவலில் போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதனால் நான் இதில் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல கைஸ். இதான் வந்து நம்ம டே 1 டே 2 கவுன்சிலிங்கில் போகும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் விஏஓ தான் அடுத்து சொல்லுவாங்க. நான் வந்து விஏஓ கீழே சொன்னதுக்கு ஒரே ஒரு அந்த 2 ரீசன் மட்டும் தான். ஆனால் விஏஓ வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல போஸ்ட் தான் நிறைய பேர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டே 3 டே 4 டே 5 நெக்ஸ்ட் 3 days பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதையும் நான் பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து டைப்பிஸ்டாக போய் எப்படி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஜேஏவா போய் அடுத்து வந்து அவங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து குரூப் 2ல பாஸ் ஆகி வந்திருக்காங்க. அந்த மாதிரி டைப்பிஸ்ட் பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் சர்வீஸ், அப்புறம் பப்ளிக் ஹெல்த். இதில் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய இது பண்ணுறாங்க தெரியுமா. இப்போ வந்து மக்களை தேடி செல்லும் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் இதில் தான் வரும். மெடிக்கல் அண்ட் ரூரல் சர்வீஸ், பப்ளிக் ஹெல்த் அப்படின்றது இதில் தான் வரும் நமக்கு. மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப வந்து ஒர்க் வந்து ரொம்ப இருக்கும். மித்ததெல்லாம் அப்புறம் விஏஓவும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த பஞ்சாயத்துலும் நம்ம தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதை விட்டுருங்க. மித்த பாட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு ஆனால் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டேக்ஸ்னு போது நமக்கு ஜிஎஸ்டி பற்றி தான். ஸோ ஜிஎஸ்டின்னு வரும்போது நமக்கு வந்து நீங்கள் வந்து சென்னை அப்படின்னு நீங்கள் மெயின் சூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்னை சைடுங்கும்போது கொஞ்சம் ஒர்க் இருக்கும். மித்த சைடு நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒர்க் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி இதில் என்ன சொல்லிட்டேன் நான், நமக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக வந்து நான் ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது நம்ம சொல்லியிருக்கிறது வந்து ஹிந்து மட்டும்தான்
எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால ஒருத்தவங்க கேட்டாங்க, முஸ்லீம்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எடுக்க முடியுமா, எங்களுக்கு தனியாக இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இருக்குது நமக்கு. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு, தமிழ்நாடு வக்ஃப் போர்டு நியர்லி வந்து 32 வேகன்சிஸ் இருக்குது. இது ஒன்லி ஃபார் முஸ்லீம் பிசிஎம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், ஹிந்துக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்குது. ஸோ ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹிந்து தமிழ் வக்ஃப் போர்டு இல்லை வந்து பிசிஎம் 32 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். மேபி வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கலாம், மேபி யாருமே எடுக்கலாம், நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இது இருக்கும். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து சோஷியல் சர்வீஸ் மைண்டில் இருக்கவங்க எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் வந்து உமன்ஸ் நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ அப்போ ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், இந்த 2 டிபார்ட்மெண்ட் பற்றி நான் நிறைய ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ மறுபடியும் பேசினா உங்களுக்கே வந்து இதாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து இதில் 2 எடுத்தோம் அப்படின்னா நிறைய டைம் கிடைக்கும் நமக்கு. ஃபர்தராக குரூப் எக்ஸாமோ இல்லை வேறு ஏதாவது இப்போ பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ், அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி. ஸோ இதுலேயுமே நமக்கு டைம் நல்லா கிடைக்கும். அது ஆர்காலஜியில் நல்லா டைம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து Day 3, Day 4, Day 5 மேக்ஸிமம் வந்து இதில் பற்றி நிறைய இது நான் சொல்லிட்டேன், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் எப்படி நமக்கு ப்ரொமோஷன் போகும் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்து Day 6 to 10 செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹைவே, அதுக்கப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுசிங் போர்டு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், கோர்ட்டு. ஆக்சுவலாக கோர்ட்டில் வந்து நிறையா கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். கோர்ட்லேயே நிறையா இது போகும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஜேஏல வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறைய வேகன்சிஸ் வரும். ஸோ கோர்ட்டில் மட்டுமே நிறைய வேகன்சிஸ் வரும். அந்த மாதிரி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த இது. அப்புறம் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஸோ டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து தறி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி அந்த சைடு மேக்ஸிமம் நமக்கு வந்து போஸ்டிங்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம மில்க் ப்ராடக்ட், அந்த மில்க் கோஆப்ரேட்டிவ் அதை பற்றிலாம் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக மெடிக்கல் அப்படின்னு அவங்க வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஃபாரன்சிக் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வந்து ஃபிஷரியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷரியும் போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஆனால் இதுதான் 100% அப்படின்னு சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா வந்து அது கம்யூனல் வைஸும் ரேங்க் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி ஜென்ரலில் போகிறாங்கன்றதை வச்சு தான் நமக்கு இதாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நமக்கு 90%, ஒரு 85 to 90% இந்த மாதிரி தான் நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் பே சேலரி எல்லாம் ஜேஏக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஒரு 500 rupees கூட இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து 19,500 தான் இருக்கும் பேசிக் பே ஜேஏக்கு. சிலது மட்டும் 20,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோட் ஞாபகம் இருக்கணும். இப்போ பாருங்க, நீங்கள் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே கோட் போட்டிருப்பாங்க பாருங்க. இப்போ நான் ஸ்டெனோக்கு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னா 3513. இதே வந்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அப்படின்னா 3288. இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் 3497. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கோடு மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கோடு வந்து லைட்டாக நமக்கு முக்கியம். ஸோ கோடு வந்து ஒரு போஸ்ட் அப்படின்னா அந்த கோடு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி அதை இந்திய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் இப்போயும் கேட்குறீங்க, எனக்கு ஜேஏல வந்து ரேங்க் பின்னாடி இருக்குது, எனக்கு டைப்பிஸ்ட்டில் முன்னாடி இருக்குது, ஸோ நான் ஜேஏ நான் வில்லிங் கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் போய் ஒரு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டோ இல்லை உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இல்லாட்டி சப்போஸ் நம்ம போயெல்லாம் பார்க்கல, பட் வந்து நல்ல போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்க வேணாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுங்க. நீங்கள் போங்க, போய் பார்த்துட்டு அடுத்து இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு உங்களுக்கு வேகன்சிஸ், உங்களுக்கு போஸ்ட் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறதுக்கு காரணம் இதுதான். உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை போஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நியர்பைல ஏதாவது இருக்கா, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன போஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டு
நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு 2வே போகலை, அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறீங்க, நீங்கள் 5th டே கூட போங்க, இல்லாட்டி 6th டே கூட போங்க. ஆனால் உங்கள் லக் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்கள் எடுக்கிறீங்க உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் கைஸ். நான் வந்து 5th டே போகிறேன், எனக்கு அப்புறம் நான் நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடைக்காதா அப்படி இப்படி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் அட்லீஸ்ட் நியர்லி ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, டீட்டெயில்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன முடிஞ்ச அளவுக்கு நானும் டிபார்ட்மெண்ட்ஸ் தரேன், எப்படி எப்படி இருக்கும், என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தரேன். அதே மாதிரி நமக்கு வந்து சீனியாரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் சீனியாரிட்டி பெஸ்ட்டா இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி பெஸ்ட்டான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் பார்க்கலாம். அப்புறம் சாரி கைஸ், எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருந்தனால நேற்று வந்து வீடியோ வந்து எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. அது மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஃபர்தராக வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணவும் செய்வேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.